இது அந்த வரைபடம். பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு இயல்பு மழை கிடைத்திருக்கிறது. நவம்பர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை 18 சென்டிமீட்டர், கிடைத்த மழை 13 சென்டிமீட்டர். பெரும்பாலான உள் மாவட்டங்களில் மற்றும் வட மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கிறது. தமிழ் அப்டேட் அவ்வளவுதான். சென்னையை பொறுத்தவரை கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது 10 கிலோமீட்டர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கரையை தொடும் வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அதன் மைய பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. மழை நம்ம இன்றைக்கு மாலையிலிருந்து இரவு வாக்கிலே இந்த ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் எதிர்பார்க்கலாம். காற்றோட வேகம் எந்த இடத்துல அதிகமா பதிவாயிருக்கு? நம்ம விண்ட் ரெக்கார்டு எல்லா இடத்துல பொறுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்னையில ஒன்று இருக்கு. AWS ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதுல எண்ணூர் போர்ட்ல தான் இன்னைக்கு காலையில 40 km/h பதிவாயிருக்கு. மற்றபடி பாம்பனிலே 60 km/h பதிவாயிருக்கு. கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி மோஸ்ட்லி கடலோர அப்சர்வேட்டரிஸ்ல எல்லாமே நமக்கு தரைக்காற்று 40 to 60 km வரைக்கும் பதிவுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது எப்பவுமே புயல் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அதே நேரத்துல அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான். ஒரு அளவுக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற நிலைமையை வைத்து நம்ம போர்காஸ்ட் தரோம். அதனால இன்றைக்கு இருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம். மற்ற நகர்வு வந்து நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும். அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு. கரையை கடக்க நம்ம சொல்லல இதுவரைக்கும். கடலோர பகுதிகளிலே நிலவுவதற்கான வாய்ப்பு. அதாவது ட்ராக்க வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது வந்து எப்படி நம்ம இது வந்து கடல் மேல் விண்ட்ஸ், காற்றின் வேகம் மற்றும் திசை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர் விண்ட்ஸ் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா வட இலங்கை பகுதிகளிலே தான் அந்த சுழற்சி காணப்படுகிறது. சுழற்சி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுழற்சி தான் நமக்கு இப்போ தித்வா புயலாக இருக்கிறது. ட்ராக்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பு கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நடந்து, அதாவது அது எந்த பாதையை தேர்ந்தெடுத்ததோ அதற்கான குறியீடுகள். சிகப்பு கலர்ல போட்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய பாதை குறித்த ஒரு பதிவு. இது ஃபோர்காஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம 30ஆம் தேதி காலையில அது புயல் என்ற அந்த ஒரு வலுவோடு நகர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து 30ஆம் தேதி, அதாவது நாளை மாலை 5:30 மணி வாக்கிலே அப்போது கூட புயலாக இருந்து பின்னர் 30th இருந்து 1ஆம் தேதி டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் அதன் வலு டீப் டிப்ரெஷனாக, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது. அப்போதான் அது வந்து கடலோரத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொலைவில், அதாவது 25 கிலோமீட்டர் தொலைவிலே இருப்பதாக ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, நள்ளிரவில், அதாவது இன்று நள்ளிரவில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 12 UTC, அதாவது 5:30 மணிக்கு பின்னர் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கும் வாய்ப்பு. அதாவது மித்வா புயலோட மைய பகுதி இவ்வளவு அருகில், கரையிலிருந்து இவ்வளவு அருகில் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு
இருக்கு என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகே வரும்போது டிப்ரெஷனா இருக்குமா இல்ல புயலா இருக்குமா? அதுதான் டிப்ரெஷனாக வாய்ப்பு இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 30ஆம் தேதி 5:30 மணி வாக்கிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை வரைக்குமான இடைப்பட்ட நேரத்திலே அதன் வலு குறைய வாய்ப்பு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.